திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். 16ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற போகிறார். அது மட்டும் இல்லாம 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீசத்துல இருக்கார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். 21ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட பயணப்பட போகிறார். கூட சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்க போறாங்க. சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தையும் கொடுக்கும். ஆல்ரெடி குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உச்சத்துலதான் இருக்கார். சனி வக்ரகதியில் இருக்கார். இருப்பினும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய மிதுன வீட்டுல இருக்கிறார். இப்போ குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் பாத்துட்டீங்கன்னா நல்ல நிலையில ஆட்சி உச்சம் பலம் பெற்று பலமாக இருக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு ராசிக்காக முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்குள்ள குரு தனிச்சு நிக்கிறாருங்க. யாருடைய தொடர்புகளும் இல்லாம தனிச்சு நிக்கிறார். நன்மைகள் அதிகமா நடக்கும்னு எடுத்துக்கணும். ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா குரு தனிச்சு நிற்கும் பொழுது கொஞ்சம் கெடுதலை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புல நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொது விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு அந்த இடத்துல உங்களுக்கு உச்ச பலம் பெற்றிருக்கார். அப்படி என்ன பண்ணுவாருன்னா கெட்ட விஷயத்தை விளக்கிடுவார். கெட்ட நபர்கள் யாரு, கெட்ட நண்பர்கள் யாரு, கெட்ட விஷயங்கள் எதுவுமே உங்களை நோக்கி வர விட மாட்டார். நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உறவில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு எல்லாமே உங்களுக்கு குரு கண்ணுக்கு காட்டுவார். இந்த மாதத்துல யாரெல்லாம் உங்களுக்கு கெட்டது பண்ணிருக்கிறாங்களோ விலகுறாங்க அப்படின்னு மனசு கவலையே பட வேண்டாம். அவங்க விலகிறதே பாத்துட்டீங்கன்னா குருவினுடைய ஒரு கடாட்சத்துலதான். அவங்க உங்க லைஃபுக்கு செட் ஆக மாட்டாங்க. இத்தனை நாள் அஷ்டம சனி நடந்திருந்தது, கண்ட சனி நடந்திருந்தது, அப்படிலாம் கெட்ட மனிதர்களுடைய தொடர்பை தான் கொண்டு வந்து விடும். சோ அதெல்லாமே இப்ப இந்த குரு உங்களுக்கு நிவர்த்தி பண்றது மாதிரி இதெல்லாம் விலைக்கு கொடுக்கறதுக்குண்டான அமைப்பை கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. அப்ப தேவைக்குண்டான விஷயங்களை கொடுத்துருவாரு. தேவைக்கு மேல கர்மாவை ஏறக்கு விடாது. குருவனுடைய தன்மையே அதுதான். போதுமான அளவுக்கு இருந்தா போதும். அதிகமான எந்த பணமாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் அதிகமா தேவைக்கு மீறி இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல பாருங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கும். கர்மா அதிகமா இருக்கும். அவங்க வீட்டுல பணம் காசு இருந்தாலும் நிம்மதியே இருக்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் அந்த குரு இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு வர விடாது. நார்மலா என்ன உங்களுக்கு தேவை அது எல்லாமே இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற அமைப்புகள் சொன்னாலும். 2ஆம் இடத்துல பாத்துட்டீங்கன்னா சூரியன், கேது, புதன் இந்த 2ஆம் அதிபதி 2லயே இருக்காரு. இந்த மாசம் பாத்தீங்கன்னா சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்குது. சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா பித்ரு தோஷத்தினுடைய உச்ச நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்தா இந்த மாசத்துல போய் கண்டிப்பா திலகோமம் அல்லது ஏதாவது ஒரு திதி தர்ப்பணங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுத்துட்டு வர்றதெல்லாம் ரொம்ப விசேஷங்க. அப்படி பண்ணும் பொழுது இது இந்த பயிற்சி மறுபடியாக 18 வருஷம் ஆகும். இந்த சூரியன் இதே போல ஆட்சி பலம் பெற்று கேதுவோட சேர 18 வருஷம் ஆகும். சோ அதனால பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுக்கும். முன்னோர்கள் நீங்க இது நாள் வரைக்கும் திதி தர்ப்பணமே கொடுக்காம இருந்தாலும் கூட இப்ப போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஏத்துக்குவாங்க. மனசு மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. பேச்சுக்கு மரியாதை இருக்கு. பண வரவு ஓரளவுக்கு இருக்கு. தடைகள் இருந்தாலும் பண வரவுக்கு குறைவுகள் இல்லை. ஏதோ ஒரு வழியில ரோல் ஆகி வந்துடும். உங்களுக்கு தேவைகளுக்கு வந்துடும். பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா 3 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் 21ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்காரு. அதனால நீங்க விடாமுயற்சியோட முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் மனோபக்கமும் உங்களுக்கு வந்துடும். எது இருந்தாலும் பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் செஞ்சிடலாம், இவ்வளவுதான விஷயம், எவ்வளவோ நம்ம பாத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியத்தை இந்த புதன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்த கட்டத்துக்குண்டான பாதையை இந்த புதன் உங்களுக்கு வழிவெடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் ஆகிய 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது வருமானம் ஏதாவது ஒரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ நீங்க இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் பெரும் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இந்த கேதுங்கிறது ஞானத்தை கொடுக்கும். கேதுங்கிறது அறிவை கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் இல்லாத விஷயத்த கொடுக்கும். அதனால பாத்துட்டீங்கன்னா அது பெர்ஃபெக்ஷனா நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா அது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெற்று பலமா 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கே இருக்க போகிறார். 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தாயினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க.
அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தாயினுடைய உடல்நிலையும் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய உடல்நிலையும் சூப்பரா இருக்கிறதுனால வாய்ப்புகளும் உண்டுங்க. வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த அமைப்பு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் இங்க வந்ததுக்கு அப்புறம் செய்யும் பொழுது பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். அதிர்ஷ்டம் உள்ளதா கிடைக்கும் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு லக்கி பிளானட். அப்ப உங்களுக்கு அது இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடங்கும் போது மனசு ரொம்ப தெளிவா இருக்கும், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். அவர் உங்களுக்கு 11ஆம் அதிபதி ஆகிறதுல பெரும் லாபங்கள் கிடைக்கும். இப்ப ஒரு வீடோ ஒரு சொத்தோ ஒண்ணு விக்கலான்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஜாதகத்துல விரயம் பண்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா இந்த காலத்துல ஒரு வீடோ வண்டியோ பழச போட்டுட்டு புதுசு வாங்குறீங்க அல்லது புதியதாக எது வாங்குறீங்க அப்படின்னாலோ அதை நீங்க திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னா, ஒரு பூர்வீக சொத்தாகவே இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும், நல்ல விலைக்கு போகணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல வித்து பாருங்களேன். ஒரு 16ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்த்ததோட நல்ல லாபங்கள் கிடைக்கும். அல்லது நீங்க என்ன ரேட் வச்சீங்களோ அதுக்கு குறைவில்லாம நடக்கும். சோ இதெல்லாம் பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு 16ஆம் தேதிக்கு மேல இருக்கு. மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும், எதை தொட்டாலும் எதை செய்தாலும் ஒரு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுத்துரும். அதே போல உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் இதெல்லாமே 11ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. சோ அதெல்லாமே நிறைவேறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்பொழுது பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் கூட குறையறதுக்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ல இருக்கார், விரைய ஸ்தானத்துல இருக்காரு. அப்ப 5ஆம் அதிபதி 12ல் இருக்கும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் விரயம் பண்ணுவாங்க. அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு இந்த 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்னென்ன வேணும், அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், குடும்ப தேவைகள் என்ன, குடும்ப ஒற்றுமைக்கு என்ன பண்ணணும், அப்ப அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம ஒரு 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல இருக்கும்போது தொழில புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த நேர காலகட்டங்கள். ஏன்னா அது கொஞ்சம் விரயத்தை கொடுத்துரும். அதனால புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம 10, 12 தொடர்பு ஏற்படுதுன்னா தொழிலை பத்தி நிறைய பத்தின தொடர்புகள் வரும், தொழிலை பத்தி நிறைய பயணங்கள் போவீங்க, புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல புதிய நபர்கள் எல்லாமே அறிமுகம் ஆவாங்க இந்த காலகட்டங்களை. நீங்க நிறைய பேருக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் நிச்சயமா கடகராசிக்கு ஏற்படும். கொஞ்சம் குரு உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு அப்புறம் நல்லது நடக்கும். கொஞ்சம் அதை யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும், உடனே நடக்காது. ஏன்னா நமக்கு தான் கெட்ட கர்மாவை ஏற்றுக்க அவர் விட மாட்டாரு. அது கெட்டதெல்லாம் வந்தா அதை விலக்கி விட்டுருவார். நல்ல விஷயத்த மட்டும் சல்லடை போட்டு சலிச்சு கொடுப்பார். அப்ப அது வரக்கூடிய அந்த சில நல்ல நேரங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். சலிச்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது பாத்துட்டீங்கன்னா முழுக்க உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்ததா திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகுது, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் எல்லாமே வரப்போகுது. மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்துல கடகராசிக்கு முழுக்க இருக்கு அப்படிங்கிறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது. கடகராசி முடிந்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதத்துல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சாந்தமாக இருக்கக்கூடிய மாரியம்மன், சாந்தமாக இருக்கக்கூடிய காளியம்மன் அப்படின்னு சொல்லியதான் இருப்பாங்க, மீனாட்சி, காமாட்சி இப்படின்னு அமைதியா இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது பெரிய யோகத்தை அது கொடுத்தே தீரும். அது மட்டும் இல்லாம அந்த தெய்வமே உங்க கூட இருந்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணும் பொழுது உங்களுக்கு தொழில இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து கொடுக்கும் இந்த மாசத்துல. சோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாசம் ரெகுலரா வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அதுவும் முடிந்த அளவுக்கு திங்கட்கிழமை வைத்துக் கொள்வது என்பது மிகுந்த யோக பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். எல்லா ஊர்லேயும் சாமியை அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை.
ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.